ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான மட்டன் லிவர் 65 வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg வந்து மட்டன் லிவர் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா நம்ம மசாலா பவுடர்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகும் சீரகத்தூளும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இவ்வளோ வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போ ஆட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் வந்து வத்தல் தூள் வந்து நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணலாம். அப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இவ்வளோ ஆட் பண்ணுவோம் இப்போது. இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் இப்போது. இப்போ நான் ஆட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறமா ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் இப்போது. நமக்கு வேணும்னா கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மசாலா பவுடர் அப்புறம் எல்லாத்தையும் நல்லா லிவரோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மசாலாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் வந்து நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அந்த லிவர் ஈரலில் வந்து மேரினேட் பண்ணியிருக்கிறத ஒவ்வொரு பீஸாக நம்ம இதில் போட போகிறோம். நல்லா லிவர் வந்து ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா நாம் வந்து அதை திருப்பி போட்டுட்டு 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு குக் ஆகலை. நம்ம வந்து அப்படி டவுட் இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்துகிட்டு 2 அப்படி கட் பண்ணி பார்த்தாலே தெரியும் குக் ஆகிருக்கா இல்லையான்ட்டு. ஏன்னா லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டு கூட பார்த்துக்கலாம். நம்ம லிவர் ஃப்ரை பண்ணுற எண்ணெயை வந்து நம்ம திரும்ப யூஸ் பண்ண முடியாது. அதனால் இன்னும் கம்மியாகவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதுலேயே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிட்டேன். இவ்வளோ எண்ணெய் தேவையில்ல. கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் ஊற்றிட்டு கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
நார்மலா நம்ம லிவர் கிரேவி பண்ணும்போது உள்ள டேஸ்ட்டை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லிவர் கிரேவியில் கூட ஒரு லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து நமக்கு சுத்தமாக இருக்காது. கிட்டத்தட்ட கொஞ்சம் 65 டேஸ்ட்லேயே இருக்கும். சிக்கன் 65 டேஸ்ட்லேயே இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான, ஹெல்த்தியான ஒரு லிவர் 65 வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து நான் எடுத்து வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே ஃப்ரை பண்ணது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக அப்படியே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். I hope you try this yummy liver 65. Don't forget to subscribe and click the bell button. Thanks for watching.